வணக்கம் உறவுகளே, மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோர் 2 சீரியல்ல பழனிவேலுவின் நிச்சயதார்த்த வேலைகள் அனைத்தையும் கோவில்ல நல்லபடியாக பாண்டியன் செய்துவிட்டார். அத்துடன் தன் மகனின் நிச்சயதார்த்தத்தை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பழனிவேலுவின் அம்மா மற்றும் 2 அண்ணிகள் கோவிலுக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களை பார்த்ததும் பழனிசாமிக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. அடுத்ததாக இன்னும் பெண் வீட்டார்கள் யாரும் வரவில்லை என்று பழனிசாமியின் அம்மா கேட்கிறார். அதற்கு பாண்டியன், நானே எல்லா வேலைகளையும் பார்த்துக்கொள் என்று சொன்னதால் அவங்க அந்த நேரத்துக்கு வரலாம் என்று நினைத்திருப்பார்கள். இப்பொழுது வந்து விடுவார்கள் என்று பாண்டியன் சொல்கிறார். ஆனா போக போக நேரமாகிவிட்டது என்பதால் பாண்டியனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போன் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஆனால் போன் பண்ணினால் எடுக்கவே இல்லை என்பதால் பதட்டம் அடைந்து விட்டார். அந்த சமயத்தில் பெண் வீட்டார்களின் சொந்தக்காரர் ஒருவர் கோவிலுக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, அவங்களுக்கு உங்க வீட்டில் பெண் கொடுக்க இஷ்டமில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். திடீரென்று இப்படி ஒரு முடிவை சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியாமல் பாண்டியன் குழப்பத்தில் இருக்கிறார். அப்பொழுது இதை நேரடியாக போய் விசாரித்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பிய நிலையில், கோமதி நீங்க போக வேண்டாம், சரவணன், செந்தில், மீனா மற்றும் தங்கமேல் போயிட்டு வரட்டும் என்று அனுப்பி வைக்கிறார். அதன்படி இவர்கள் அனைவரும் பெண் வீட்டுக்கு சென்று, என்னாச்சு, ஏன் திடீரென்று நிச்சயதார்த்தம் வேண்டாம் என்று சொல்லிட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த பெண் வீட்டார்கள், உங்க மாமா அங்கு எடுபடி வேலை தான் பார்க்கறாங்க, உங்க மாமா வேலை பார்ப்பதற்கு சம்பளமும் இல்லை, சொத்து வசதியும் இல்லை, உங்க மாமாவை அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் தங்கிக் கொண்டு 3 வேளையும் சாப்பிட்டு மட்டும் வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை நம்பி நாங்கள் எப்படி எங்க பொண்ணை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். உடனே நாங்கள் யாருமே அப்படி நினைக்கவில்லை, எங்க மாமாவும் அப்படி இல்லை என்று சரவணன் மற்றும் செந்தில் சொல்கிறார்கள். அதுக்கு பெண் வீட்டார்கள், கூட பிறந்த அண்ணன்கள் 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். தம்பி நிச்சயதார்த்தத்தை கெடுக்க வேண்டும் என்று யாராவது நினைப்பார்களா? அதனால அவர்கள் சொல்வதை தாண்டி எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அதனால எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், நீங்கள் வேறு இடத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இது எதுவும் தெரியாத பாண்டியன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எப்படியும் பெண் வீட்டார்கள் வந்து விடுவார்கள் என்று கோவிலில் காத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் சரவணன் மற்றும் செந்தில் வந்து நிச்சயதார்த்தம் தடைப்பட்டு விட்டது, சம்பந்தம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக சொல்லிய நிலையில் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சியாகி நிற்கிறார்கள். ஆனால் பாவம் பழனிவேலு ரொம்பவே நொறுங்கி போய்விட்டார். அத்துடன் இதற்கு காரணமானவர்கள் முத்துவேல் மற்றும் சக்திவேல் தான் என்ற உண்மையையும் அனைவரது முன்னிலையில் தெரிந்தால்தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். மேலும் தன்னுடைய அப்பா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இல்லையே, ஏன் இப்படி இருக்கிறார் என்று ராஜி யோசித்து பார்க்க போகிறார். அப்பொழுது நம்முடைய கல்யாணம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்திருக்கும். அதனால என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த சூழ்நிலையில் நடந்தது என்ற விஷயத்தை அப்பாவிடம் சொன்னால் மாமா மீது இருக்கும் கோபம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உண்மையை சொல்ல முடிவெடுக்கிறார். ஒருவேளை ராஜி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிவிட்டால் நிச்சயம் முத்துவேலு பாண்டியன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க, இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.